இன்றைய நாள் ஒரு சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஒரு சிந்தனை நிகழ்ச்சியில் நான் சொல்லப்போவது, இந்த இஸ்ரவேலர்களுக்கும் ஈரானியர்களுக்கும் சாபம் வந்தது. இப்போது யாருக்கு அந்த சாபம் இருக்கிறது, யாருக்கு அந்த சாபம் முடிந்து விட்டதுன்னு சொல்லி பார்ப்போம். முதலாவதாக இந்த இஸ்ரவேலரை பார்ப்போம். இந்த இஸ்ரவேலர் இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனை வணங்கியவர்கள். பலர் வேறு வேறு கடவுளையும் வணங்கியவர்கள். எப்பெல்லாம் இவர்கள் அந்த கடவுளை, வானத்தையும் பூமியையும் படைத்த கடவுளை விட்டு விலகி வேறு கடவுளை கும்பிட்றார்களோ அப்பெல்லாம் இவர்கள் சாபத்தில், கடவுளுடைய கோபத்தினால சாபத்தில் இருப்பார்கள். அப்போது இந்த புறஜாதியர் பக்கத்தில் இருக்கிற நாட்டவர்கள் இவர்கள் மேல் படையெடுத்து இவர்களை அடித்து உடைத்து இவர்கள் அழிக்கப்படுவார்கள். அதற்கு பிறகு இவர்கள் அந்த தேவனை நோக்கி பார்த்து மன்னிப்பு கேட்டு புரண்டு அழுது மனம் திரும்பும்போது திரும்ப அவர்களை ஆசீர்வதிப்பார். இப்படியாக ஆதியாகமங்களில் நடந்தது. அதற்கு பிறகு இயேசு வந்தார். இவர்களை மீட்டுக்கொள்வதற்காக தேவன் இயேசுவை அனுப்பியிருந்தார். இந்த இயேசு அவர்களுக்கு பல போதனைகள் சொல்லியும் இவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. அவரை பிடித்து சித்திரவதை செய்து சிலுவையில் அறைந்து அவர்களை கொன்றார்கள். அதற்கு பிறகு அவர்கள் அந்த நாட்டில் இல்லாமல் எல்லாரும் திக்கு திசை மாறி அங்கிருந்து துரத்தி அடிக்கப்பட்டார்கள். இப்படி அவர்களுக்கு சாபம் வந்தது. அதற்கு பிறகு இவர்கள் அழுது புரண்டு அந்த தேவனை தேடினார்கள். அதுக்கு பிறகு அவர்களுக்கு சமாதானத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்தார். அதுதான் இப்போ இருக்கிற இஸ்ரேல் தேசம். இப்போது அவர்களுக்கு சாபம் முடிந்து விட்டது. அதனுடைய ஆதார வசனத்தை காண்பிக்கிறேன். தானியேல் 9:2 வாசிச்சிங்கன்னு சொன்னால், தானியேலாகிய நான் எருசலேமிலே பால்கடிப்புகள் நிறைவேறித்தீர 70 வருஷம் செல்லுமென்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடே சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். இந்த இஸ்ரேல் தேசம் அவர்களுக்கு தேசமாக கொடுக்கப்பட்டு 70 வருடம். இந்த 70 வருடம் முடிந்த பின்பு இவருடைய சாபம் போய்விட்டது. அதுக்கு இன்னொரு ஆதார வசனம் காட்டுகிறேன். ஆதார வசனம் எசேக்கியேல் 35:5 வாசிச்சிங்கன்னு சொன்னால், நீ பழைய பகையை வைத்து இஸ்ரவேல் புத்திரனுடைய அக்கிரமம் நிறைவேறுகையில் அவர்களுக்கு உண்டான ஆபத்தின் காலத்திலே பட்டயத்தின் கூர்மையினால் அவருடைய இரத்தத்தை சிந்தினபடியால் நான் இரத்தப்பழிக்கு உன்னை ஒப்புவிப்பேன், இரத்தப்பழி உன்னை பின்தொடரும் என்று கர்த்தராகிய ஆண்டவராயிருக்கிற நான் என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். நீ இரத்தத்தை வெறுக்காதபடியினால் இரத்தம் உன்னை பின்தொடரும். இதுதான் வசனம் எசேக்கியேல் 35:5. இதில் சொல்லப்படுகிறது, இஸ்ரவேல் புத்திரருடைய அக்கிரமம் நிறைவேறுகையில் என்று சொல்லி அவருடைய அக்கிரமம், அவருடைய சாபம் முடிந்து விட்டது. முடிந்து அவர்கள் இருக்கும்போது தான் இந்த ஹமாஸ் இயக்கம் அக்டோபர் 7 போய் தாக்கியது. பட்டயத்தின் கூர்மையினால் அவர்களை தாக்கி
தாக்கினபடியால் அவருடைய இரத்த பழி இவர்களை தொடர்கிறது. உங்களுக்கு தெரியும், இந்த ஹமாஸ் உருவாகினது ஈரானால் தான். ஈரான் இந்த ஹமாஸையும் ஹிஸ்புல்லா லெபனானில் இவர்களையும் உருவாக்கினவர்கள் எல்லாருக்கும் தெரியும். இப்போ இந்த ஹமாஸ் போய் தாக்கி தான் இஸ்ரவேலருடைய சாபம் முடிந்து இருந்த நேரத்தில் இவர்கள் போய் தாக்கினார்கள். அந்த இரத்த பழி இவர்களை தொடர்கிறது. இவர்களுக்கு அந்த சாபம் வந்துவிட்டது. அதுதான் இந்த காசா அழிந்ததுக்கு காரணம், லெபனான் அழிகிறதுக்கு காரணம், இந்த ஈரானும் அழிகிறதுக்கு காரணம் இதுதான். இப்போ இந்த சாபம் இவர்களை தொடர்கிறது. நான் பல வீடியோவில் சொல்லியிருப்பேன், 7 வருஷத்துக்கு சண்டை நடக்குமென்று சொல்லி. அதுவும் ஆதார வசனம் நீங்கள் எசேக்கியேல் 39 வாசிக்கலாம். 7 வருஷத்தில் 3 வருஷம் சொச்சம் முடியுது. இன்னும் 4 வருஷமும் 3 மாதம் இருக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இன்னும் 4 வருடமும் 3 மாதத்துக்கும் இந்த சண்டை நடக்கும். அந்த சாபம் இவர்களை தொடரும் 4 வருஷத்துக்கு. அதுதான் அது இஸ்ரவேலருடைய சாபம் முடிந்த நேரம் இவர்களுக்கு அது தொடர்கிறது. இந்த இஸ்ரவேல் ஈரானுக்கு இந்த சாபம் தொத்தி கொண்டது. அடுத்ததாக இன்னொரு வசனம் வாசித்து காட்டுகிறேன். இந்த சாபம் போவதற்கு இந்த ஈரானியர்கள் செய்ய வேண்டியது, இயேசு கிறிஸ்துவிடம் பாவ மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பும்போது இந்த பாவம் மன்னிக்கப்படும். இவர்கள் கடவுளுக்கு தொண்டு செய்கிறோம் என்ற பெயரில் இந்த சாபத்தை சம்பாதிக்கிறார்கள். இப்படித்தான் புதிய ஏற்பாட்டிலான் சவுல் என்று ஒருத்தர் பவுலா மாறினவர். அவர் இந்த யூதர். அவர் யூதர்கள் எப்படி இயேசுவை கொலை செய்தார்களோ அதே மாதிரி இயேசுட சீடர்கள் இயேசுவை பின்பற்றின நேரம் இவர் அந்த இஸ்ரவேல் தேவனை, யெகோவா தேவனை விசுவாசித்தவர். இவர் இயேசுவை விசுவாசிக்காமல் இயேசுனுடைய சனங்களை துன்பப்படுத்துறதுக்காக அந்த அதிகாரத்தை பெற்றிருந்தவர். அந்த அங்கிருந்த அரசரிடம் ஜனாதிபதியிடம் அதிகாரம் பெற்றிருந்தவர். அப்போ அவர் இயேசுடைய சனங்களை கொலை செய்கிறதுக்காக போகும்போது, இந்த வசனத்தை வாசித்து காட்டுகிறேன், போகும்போது தான் வழியில் இயேசு கிறிஸ்து அவரோடு பேசினார். ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று சொல்லி அந்த வசனத்தை வாசித்து காட்டுகிறேன். அதுக்கு பிறகு அவர் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்கு சாட்சியாக வாழ்ந்தார். அவரான் அப்போஸ்தலர் நிருபங்கள் எழுதியவர். இந்த வசனத்தை வாசித்து காட்டுகிறேன். அப்போஸ்தலர் 9:1 வாசிச்சிங்கன்னு சொன்னால், பவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய் அந்த மார்க்கத்தாராகிய புருஷரை யாகிலும் ஸ்திரீகளையாகிலும் தன் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவிலுள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணப்பட்டு போய் தமஸ்குக்கு சமீபித்த போது சடுதியில் வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனுக்கு சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லி இப்படியே இயேசு கிறிஸ்து பேசுகிறார். அதுக்கு பிறகு அவன் எழும்பி போகிறான். போகும்போது இயேசுட சீடர் ஒருத்தர் அவரை சந்தித்து அவனுக்கு பவுலுக்கு செபம் பண்ணும்போது அவன் திரும்ப பார்வை அடைந்து
இயேசுக்கு சாட்சியாக வாழுகிறார். அப்போது இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனைத்தான் இந்த சவுல் வணங்கி வந்தவர். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கவில்லை. அப்படி இருந்தும் அந்த இயேசு கிறிஸ்துவோட சீடர்மாரை கொலை செய்ய போன நேரம் தான் இது நடக்கிறது. அப்போது இயேசு கிறிஸ்துவைத்தான் அங்கே விசுவாசிக்க வேண்டும். இந்த யூதரும் சரி, இந்த ஈரான் மக்களும் சரி, கடவுள் என்ற பெயரில் தாங்கள் கடவுளுக்கு தொண்டு செய்கிறோம் என்ற பெயரில் சாபங்களை சம்பாதிக்கிறார்கள். இந்த சவுல் தான் பவுலாக மாறினார். அவர் செய்ததும் இதுதான். அந்த கடவுளுக்கு தொண்டு செய்கிறோம் என்ற பெயரில் தான் இந்த இயேசுவிற சனங்களை துன்பப்படுத்தினார். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என்னத்தான் நீ துன்பப்படுத்தினான்னு சொல்லி. அப்போது இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்போது தான் இந்த சாபத்திலிருந்து நாங்கள் விடுதலை பெற முடியும் என்று சொல்லி இன்றைய நாள் ஒரு சிந்தனை நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.